ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்ததாம். அந்த காட்டுல உணவு கிடைக்காம உடல் மெலிந்து போன ஒரு நரி இருந்ததாம். அந்த நரி ஒரு நாள் உணவு தேடிக்கிட்டு அப்படியே காட்டை விட்டு ஊருக்குள்ள வந்துருச்சான். ஊருக்குள்ள வந்த அந்த நரி ஒரு நாயை பார்த்ததாம். அந்த நாய் பார்க்கறதுக்கு கொழு கொழுன்னு ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததாம். இதை பார்த்த உடனே இந்த நரி எப்படிதான் இந்த நாய்க்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அப்படின்னு நினைச்சதாம். இதை கவனிச்ச அந்த நாய் நரியை பார்த்து, என்ன நண்பா, உன்னை பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்க, உனக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நாய் சொல்லிச்சான், பேசாம என் கூட வந்திருப்பா, என் எஜமான் நல்லா பார்த்துக்கிடுவார் உன்னைய அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரியும், உண்மையாவாப்பா சொல்ற, உன் எஜமான் நல்லா பார்த்துக்கிடுவாரா, சாப்பாடு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அந்த நாய், சாப்பாடு கொடுப்பாரா, காலையில மத்தியானம் ராத்திரின்னு 3 வேளைக்கும் விருந்தே வைப்பாருப்பா, வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டோடனே நரிக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். இனிமேல் நமக்கு உணவு பஞ்சமே இருக்காது, பேசாம நாய் கூட போயிட வேண்டிதான்னு நினைச்சு கனவுல கோட்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சான். அப்ப நாய் கூட போய்கிட்டு இருக்கும்போது தான் நாயோட கழுத்தை கவனிச்சுச்சான். அதுல ஒரு பெல்ட் நாய்க்கு போட்டிருந்தாங்களாம். அப்ப அதை பார்த்துட்டு, உன் கழுத்துல என்னது நண்பா அப்படின்னு நரி கேட்டதாம். அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், இதுவா, இது வேற ஒன்றும் இல்லை, இது என்ன ராத்திரி கட்டி போட்டு வைப்பாங்கல்ல அதுக்கு ஆனா பெல்ட்டு அப்படின்னு சொல்லிச்சான். என்ன, நைட் ஆனால் கட்டி போடுவாங்களா அப்படின்னு நரி கேட்டுச்சான். அதுக்கு நாய், ஆமாம், இரவு நேரங்களில் கட்டி போடுவாங்க, எங்கேயாவது வெளியில் போனால் கட்டி போட்டு போவாங்க, இது வழக்கம் தானேப்பா, ஆனால் சாப்பாட்டுக்கெலாம் பஞ்சம் இருக்காதுப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போந்தான் நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுச்சான், இப்போ நாய் கூட நம்ம கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு. அப்போ அந்த நாய்கிட்ட சொல்லிச்சான், நண்பா, எனக்கு உணவு தேவை இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை, அதே சமயம் என்னோட சுதந்திரம் எனக்கு ரொம்ப முக்கியம், உணவுக்காக என்னோட சுதந்திரத்தை விட்டு கொடுத்துட்டு நான் உன் கூட அடிமையாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தன்னோட காட்டுக்கே நரி மறுபடியும் ஓடி போயிருச்சான். இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, சுதந்திரம்தான் ஒரு மனிதனின் இன்றியமையாத செல்வம்.